கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை, கவலைகளை, நம்முடைய பாரத்தை, சுமையை நம் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உலக கவலைகள், தேவையில்லாத கவலைகள், இருதயத்திலே பாரங்கள், துக்கத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகளை, கவலைகளை சொல்ல வேண்டும். தேவன் அவைகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கவலையை நீக்கி, நம்முடைய பிரச்சனைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திற்காக நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. இந்த இரவு நேரத்தில் சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் விலக்கி, மரண பயங்களுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் இருதயத்திலே பாரத்தோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ பிரச்சனை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.